ரயில்வே இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரயில்வே ட்ராக்கோட எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ரயில்வே ட்ராக்கை டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெர்மனெண்ட் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்மனெண்ட் வே அப்படின்னா அந்த ரயில்வே வந்து பெர்மனெண்ட்டாக வந்து ஒரே யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது வந்து பெர்மனெண்ட் வே, வே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பெர்மனெண்ட் வேயோட எலமெண்ட்ஸ் என்னென்ன, அந்த கிராஸ் செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து வரிசையாக இருக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் என்னென்ன எலமெண்ட் இருக்கும், அது போக ரெயிலோட டைப்பும் காஜ் லென்த் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த டிராயிங்கில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ரயில்வே ட்ராக்ல டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெயில், அதாவது ஒரு பேர் ஆஃப் ரெயில்ஸ் இருக்கும். அது வந்து எதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்லீப்பர் வரிசையாக வந்து அதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ ரயில்வே வந்து ரெயில்ஸ் வந்து லாங்கிடியூனல் செக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர்ஸ் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லீப்பர்ஸுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா அக்ரிகேட்ஸ், அதாவது நம்ம நார்மலாக புரோக்கன் ஸ்டோன், அது பேர் வந்து பெல்லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெல்லாஸ்ட்டுக்கு கீழே வந்து சப்கிரேட், நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி அந்த மண்ணை வச்சு மெத்தி பண்ணுறது தான் சப்கிரேட். அந்த சப்கிரேடுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன், அதாவது நேச்சுரலாக அந்த இடத்துல இருந்த ஃபார்மேஷனை பேக் பண்ணி அதை வந்து ஒரு லெவலில் வச்சுருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்மனெண்ட் வேயோட கிராஸ் செக்ஷன். ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் மேலே ரெயில்ஸில் இருந்து ஃபார்மேஷன் வரைக்கும் உள்ளது பேர் தான் ரயில்வே ட்ராக். ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ பெர்மனெண்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செக்ஷன், அந்த காம்பனண்ட் வந்து ஒரு ஃபுல் லென்த்துக்கு போகிறது தான் ஒரு பெர்மனெண்ட் வே. அதுக்கு மேலே தான் நம்மளால் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எலமெண்ட்ஸோட யூஸ் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெயிலோட யூஸ் நமக்கு தெரியும். அது வந்து ஒரு ட்ரெயினை வந்து ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸில் வந்து கொண்டு போகிறதுக்கு தான் வந்து நம்ம ரயில் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டயர் வந்து அங்கிட்ட வந்து அலைன்மெண்ட்டு மாறி போகும். ஆனால் ரெயிலில் வந்து அப்படி கிடையாது. அந்த 2 ரெயிலில் தான் ட்ரெயின் வந்து போயாகணும். ஸோ அதனால் அது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்பீடும் வந்து கரெக்டாக இருக்கும், ட்ராவல் வந்து கரெக்டான டைமில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ரெயிலோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அ ஸ்மூத் ட்ராக். ஒரு ஸ்மூத்தான ட்ராக் கொடுக்க போய் தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம ரயில்வேஸ் வந்து கம்ஃபர்ட்டான ஒரு ட்ராவல் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர்ஸ். ஸோ ஸ்லீப்பரோட பர்பஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லோடும் அந்த ரெயிலில் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ரெயிலில் இருந்து ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதுக்கு கீழே இருக்கிற பெல்லாஸ்ட் மேலே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை ரெயிலை வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் என்ன பண்ணுறோன்னா ஸ்லீப்பர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் வந்து அலைன் பண்ணுறோம். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பெல்லாஸ்ட். ஸோ பெல்லாஸ்டோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தெரியும். அந்த ஸ்லீப்பரில் வர்ற லோடை வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆக லோட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்லை பெர் ஏரியாவோட லோடு வந்து கம்மியாகுது நமக்கு. ஸோ இப்போ ரெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த ரெயிலில் வந்து 1 சென்டிமீட்டரில் வர்ற லோடு வந்து அதுக்கு கீழே வந்து அதே லோடை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸ்லீப்பரில். அதுக்கு கீழே பெல்லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் பெருசாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ லோட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஏரியா இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வந்து சேஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பெல்லாஸ்டோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அ குஷன் எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகும்போது அதில் இருக்க வைப்ரேஷன்ஸை வந்து இந்த பெல்லாஸ்ட் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து லைட்டாக வந்து ஷேக் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸை அப்சர்வ் பண்ணுறதுனால தான் இட் கிவ்ஸ் அ குஷன் எஃபெக்ட். ஸோ அதே மாதிரி அதோட இன்னொரு பர்பஸ் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அ ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ அதில் வந்து இப்போ தண்ணி மழை எதுனாலும் பெய்யறதுனாலும் அந்த இடத்துல வந்து செர்டன் ஹைட்டுக்கு வந்து தண்ணியை தேக்க விடாமல் அந்த தண்ணியை வந்து கீழே இருக்க சப்கிரேடுக்கும் ஃபார்மேஷனுக்கும் ஈஸியாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெயின் வந்து அது வழியாக வந்து ஃப்ளோ ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து பெல்லாஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்லீப்பருக்கு அடுத்த லேயராக வந்து நம்ம பெல்லாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்கிரேட். ஸோ சப்கிரேடோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இட் கிவ்ஸ் அ லோட் டிஸ்ட்ரிபியூஷன் டு த ஃபார்மேஷன். பெல்லாஸ்டில் இருந்து அது கீழே தாங்கி பிடிக்கிறது பார்த்திங்கன்னா சப்கிரேடு தான். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன், ஒரு நேச்சுரல் லேண்டு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் நம்ம சர்ஃபேஸ் பண்ண மட்டும்தான் நமக்கு வந்து ட்ரெயின் வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஒரே லெவலில் வந்து இருக்கும். ஸோ முக்கியமாக பெர்மனெண்ட் வேயோட மெட்டீரியல்ஸில் பெல்லாஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற லேயர், அதாவது நமக்கு வந்து கிரவுண்டில் எக்ஸ்போஸ்டாக வெளியில் தெரிகிற மேட்டர் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயில்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்லீப்பர்ஸுக்கும் ரெயிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபாஸ்டனிங்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 மெட்டீரியல் தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக நமக்கு வந்து வெளியில் எக்ஸ்போஸ்டாக இருக்கிற வந்து மெட்டீரியல். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்ஸு. இதான் வந்து டைரெக்டாக வந்து நம்ம ட்ரெயினோட கான்டாக்டில் இருக்கும். அடுத்து வந்து ரெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெயில் வந்து நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும், அது வந்து இட் இஸ் அ செக்ஷன் யூஸ்டு ஃபார் ஸ்மூத் ட்ராவல் ஆஃப் அ ட்ரெயின். ஒரு ட்ரெயின் வந்து ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 ரோல்டு ஸ்டீல் செக்ஷன்ஸ். ஸோ ரோல்டு ஸ்டீல் செக்ஷன் நமக்கு தெரியும், ஒரு ஸ்டீலில் வந்து நம்ம ரா மெட்டீரியலாக ஓராக எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி ஸ்டீலாக கொண்டு வந்ததுக்கப்புறம்
அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அதோட டென்சிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு சர்டன் டெம்பரேச்சரில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி ரோல் பண்ணுவாங்க. அது பேர் தான் ரோல்டு ஸ்டீல் செக்ஷன். ஸோ இந்த ரோல்டு ஸ்டீல் செக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு சர்டைன் ஷேப்பில், ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக சொல்லணும்னா ஒரு ஐ செக்ஷன் ஷேப்பில் வந்து நமக்கு ரயில்வே ட்ராக்கில் வந்து ரெயில்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து 2 பேரலல் லைன்ஸ் ஃபார் அ ட்ராவல் ஆஃப் அ ட்ரெயின். அதான் வந்து ரெயிலோட ஒரு ரீசன். ரெயில்ங்கிறது ஸ்லீப்பர்ஸ்க்கு மேலே ஒரு 2 பேரலல் லைன்ஸில் எண்ட் டு எண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறது பேர் தான் ரெயில். அது மேலே தான் ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இந்த ரெயிலோட முக்கியமான நீட் பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஷுட் பி ஸ்மூத். அந்த ஸ்மூத்தான ஒரு இது கொடுத்தா தான் நம்மளோட ட்ராவல் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி அதோட இன்னொரு முக்கியமான கேரக்டர், இட் ஷுட் பியர் த ஸ்ட்ரெஸ் டெவலப்டு பை த வெர்டிக்கல் லோட் ஃப்ரம் த ட்ரெயின். ட்ரெயினில் வந்து ஹெவி லோடு வரும். அந்த ஹெவி லோடுலேருந்து வெர்டிக்கல் லோடு, லேட்ரல் த்ரஸ்ட்டு, தெர்மல், அது வெயிலே இருக்கும், வெயில் மழை எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதனால் வர தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஷாக்ஸு, இம்பேக்ட், இதில் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு செக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டீல் செக்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த ரோல்டு ஸ்டீல் செக்ஷன் பார்த்திங்கன்னா அதோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ 7850 kg/m³ இருக்கும். ரெயில்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதோட ஷேப்பை வச்சு தான் நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ணுறோம், என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஹெட்டட் ரெயில், செகண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபூட்டட் ரெயில், அடுத்து வந்து புல் ஹெட்டட் ரெயில். ஸோ டபுள் ஹெட்டட் ரயில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு டம்பிள்ஸ் மாதிரி 2 பக்கமும் ஹெட்டு வந்து ஒரே யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் இருக்கும். டாப்லையும் பாட்டம்லையும் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் இருக்கும். அது பேர் தான் பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட்டட் ரயில். ஸோ இதை வந்து ஜென்ரலாக வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக வந்து நம்மளால் ஸ்லீப்பரோட ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து சேர்னு ஒரு எலமெண்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஸ்லீப்பரில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபூட்டட் ரயில். ஃப்ளாட் ஃபுட்டட் ரெயில்னால் அப்படின்னு என்னென்னா, கீழே இருக்கிற செக்ஷன் வந்து ரவுண்டடாக இல்லாமல் ஃப்ளாட்டாக வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். பாட்டம் ஃபினிஷிங் வந்து பாட்டம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக ஸ்லீப்பரோட ஒரு பேரிங் பிளேட் மட்டும் வச்சு டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். போல்ட்டை வந்து அதில் போட்டு கிளிப் மாதிரி போட்டு அதை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஃபார் டபுள் ஹெட்டட் ரயிலில் பார்த்தீங்கன்னா அதை நம்மளால் பண்ண முடியாது. அதை வந்து கரெக்டாக முதல்ல நிற்கவும் செய்யாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புல் ஹெட்டட் ரயில் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஹெட்டட் மாதிரி தான். ஆனால் டாப் ஃப்ளான்ச் மாதிரி இருக்கிற செக்ஷன் வந்து கொஞ்சம் டைமீட்டர் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும், டைமென்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் அது பேர் வந்து புல் ஹெட் மாதிரி இருக்கும். அதனால் புல் ஹெட்டட் ரயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டபுள் ஹெட்டட் ரயிலையும் புல் ஹெட்டட் ரயிலும் ஸ்லீப்பரோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சேர்னு ஒரு சேருங்கிற எலமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டேரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து சின்ன ஒரு ஒரு உடன் பீஸ் மாதிரி வச்சு டைட்டாக அந்த சர்ஃபேஸ் வந்து நம்மளால் அந்த கரெக்டாக அந்த டைமென்ஷன் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இதே ஃப்ளாட் ஃபுட்டட் ரயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இந்த சேருங்கிற விஷயம் இல்லாமையே நம்ம டேரெக்டாக வந்து ஸ்லீப்பர் மேலே போய் அட்டாச் பண்ணிடலாம். கீழே வந்து ஒரு சின்ன பேரிங் பிளேட் இருக்கும், அந்த பிளேட் மேலேயே நம்ம வச்சு என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து ஃப்ளாட் ஃபுட்டட் ரயிலோட வந்து அட்வான்டேஜ். அடுத்து காஜ் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம், அதாவது காஜ் லென்த். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா காஜ் ஆஃப் அ ரயில்வே ட்ராக் அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து மொத்தம் வந்து 3 காஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு காஜ்னால் என்னென்னு பார்த்துருவோம். காஜ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ஃபேஸஸ் ஆஃப் த ரயில். ஸோ ஒரு ஒரு கிளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ரெயில், அதாவது பார்த்தீங்கன்னா காஜ் லென்த். ஸோ அந்த காஜ் லென்த் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராட் கேஜ், அடுத்து மீட்டர் கேஜ், அடுத்து நேரோ கேஜ். ப்ராட் கேஜோட லென்த் பார்த்தீங்கன்னா 1676 mm. அடுத்து மீட்டர் கேஜ் பார்த்தீங்கன்னா 1000 mm. கரெக்டாக வந்து மீட்டர் கேஜ் அப்படின்னால 1000 mm 1 மீட்டர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேரோ கேஜ் பார்த்தீங்கன்னா 762 mm இருக்கும். ஸோ இந்த எம்எம்லலாம் இருக்கிறதா வந்து ஒவ்வொரு தனித்தனி ட்ராக் இருக்கும். ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி தனித்தனி ட்ராக்காக செஞ்சாங்க அப்படின்னா, ஸோ அதோட ரெயிலோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் வருது, இங்கே வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு வந்து தேவையே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ப்ராட் கேஜும் தேவைப்படாது. ஸோ ஒரு மீட்டர் கேஜோ நேரோ கேஜோ கொடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா நம்ம செலவு வந்து கம்மியாகும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல செக்ஷன் குறையும். அதே மாதிரி அதோட ஃபார்மேஷன்ஸ் சப்கிரேடும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் ப்ராட் கேஜில் பார்த்தீங்கன்னா விட் அதிகமாக இருக்கும்போது, ஸோ அதில் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், குட்ஸ் ட்ரெயின், இந்த மாதிரி வந்து பெரிய லோடிங் அதிகமாக இருக்கிற ட்ரெயினை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸ்பீடும் அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இதே இப்போ நேரோ கேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வந்து என்எல்சி, இந்த மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற ரயில்வே ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரோ கேஜாக தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லோடை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீடு வந்து ஒரு பேராமீட்டராக இருக்காது. ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து காஜ் லென்த் வந்து அதிகமாக இருக்கும்.
ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெயினோட ஸ்பீடு அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ரயில்வே ட்ராக்கில் இருக்கிற என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் ரெயிலோட கேட்டகரி அதோட டைப்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். காஜ் லென்த் அப்படின்னா என்ன பார்த்தோம். ஸோ அடுத்து வர வீடியோவில் ஸ்லீப்பர்ஸ், பெல்லாஸ்ட், அந்த ஃபார்மேஷன்ஸ் இதோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னும் ரயில்வே இன்ஜினியரிங் பற்றின வீடியோஸ் நிறையா பார்க்கணும், சிவில் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.